विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். இதுல 10வது மானசோல்லாசம். 10வது ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம், 10வது உல்லாசம். சர்வாத்மத்வமிதி ஸ்புடீகிருதமிதம் யஸ்மாதமுஷ்மின் ஸ்தவே தேனாஸ்ய ஸ்ரவணாத் ததர்த்தமனநாத் தியானாத் சங்கீர்த்தனாத் சர்வாத்மத்வம் மகாசர்வாத்மத்வம் மகாவிபூதி சகிதம் ஸ்யாத் ஈஸ்வரத்வம் ஸ்வதஹ சித்யேதத் புனரஷ்டதா பரிணதம் ச ஐஸ்வர்யம் அவ்யாஹதம். யஸ்மாத் சர்வாத்மத்வம் அமுஷ்மின் ஸ்தவே ஸ்துதி இதம் ஸ்துதீகிருதம். இது வரைக்கும் இல்லையா இந்த ஸ்லோகத்துல சர்வாத்ம பாவமானது ஸ்புடமாக சொல்லப்பட்ட ஸ்துதீகிருதம் இதம் எங்க அஸ்மின் ஸ்தவே இந்த ஸ்தோத்திரத்துல இப்போ சொல்லியாச்சு. இத நம்ம என்ன பண்ணணும்? தேன அஸ்ய ஸ்ரவணாத் ததர்த்த மனநாத் தியானாச்ச சங்கீர்த்தனாத். அதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நல்லா கேட்டுக்கொள்ள வேண்டும், சிரவணம் பண்ண வேண்டும். சிரவணம்னா என்ன பண்ணா, அந்த சிரவணம் புரியுற வரைக்கும் சிரவணம் பண்ணணும், அதை மனனம் பண்ணணும். அந்த மனனமானது நன்றாக நமக்கு புரியுற வரைக்கும் மனனம் பண்ண வேண்டியது, ரிஃப்ளெக்ஷன் மனசுக்குள்ளேயே பண்ண வேண்டும். அதற்கு பிறகு அதை நன்னா மெடிடேட் பண்ணி அதை நமதாக ஆக்கி கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய பெருமையை நன்கு வெளியிலே கொண்டு வர வேண்டும். இப்படி சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், சங்கீர்த்தனம் எல்லாம் அந்த 9 ஸ்லோகத்துல சொன்ன விஷயங்களை திரும்ப திரும்ப பண்ண வேண்டும். அப்படி வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? சர்வாத்மத்துவம் மகாவிபூதி சகிதம். சர்வாத்மத்துவம் அப்படின்ற ஒரு பெரிய இதற்காகத்தான பகவான் நமக்கு இன்டலெக்டெல்லாம் கொடுத்தார். அதை நினைத்து நானே பிரம்மம் எனக்கூடிய அந்த விபூதி, அந்த மகிமையானது இவனுக்கு கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, அவன் ஈஸ்வரனாகவே, ஈஸ்வரனோட ஐடென்டிட்டியின் மூலமாக ஈஸ்வரனாக ஈஸ்வரத்துவம் ஸ்வதா, அவனே ஈஸ்வரனாகவும் ஆகியிருக்கிறான். சரி சார், இதுதான் மெயின் பிரயோஜனம். ஆனா இது கூட ஒரு அட்டாச்மெண்ட். சித்தியே தத் புனரஷ்டதா பரிணதம் ச ஐஸ்வர்யம். இது மட்டும் இல்லாமல் இந்த லோகத்துல இவன் வாழும்பொழுது இவனுக்கு 8 விதமான ஐஸ்வர்யங்களும் இவனுக்கு கிடைக்கிறது. ஐஸ்வர்யம் அதுவும் எப்படி கிடைக்கிறது? அவ்யாஹதம், தடையில்லாமல் கிடைக்கிறது அப்படின்னாரு. இது எப்படி ஆரம்பிச்சார் அவர் அப்படின்னாக்க, இந்த சர்வாத்ம பாவத்துக்காக தானே இது ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆரம்பிச்சதுன்னு சொன்னப்பா. ஆனா இது கூடவே சில விஷயங்களும் வருகிறது. அது எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு சமையல்காரன் மார்கழி மாசம் காத்தால சமைக்கிறான் இல்லையா, ரொம்ப குளிர்ல அவஸ்தப்பட்டு வரான். நார்த் இந்தியன் அப்படின்னு வச்சுங்க, நார்த் இந்தியால இது நடக்கிறதுன்னு வச்சுங்க. வரும்பொழுது அவன் சமையல் பண்ணும்போது சமைக்கிறான், ரைட்டு, அதுதான் அவனுடைய மெயின் பர்பஸே, எல்லாருக்கும் சமைச்சு சாப்பாடு போடணும்ன்றதுதான். ஆனா இந்த குளிர்ல அவனுக்கு அந்த ஹிதத்தையும் குடிக்கிறது அல்லவா, அந்த சமையல் பண்ணும் பொழுது அந்த ஹீட்டானது அவனுக்கு சரீர சௌக்கியத்தையும் உண்டு பண்ணுகிறது. வெளியில அப்படி குளிரா இருக்கும்போது அதே மாதிரி நீங்க மாம்பழத்துக்காகத்தான்
ஒரு மாஞ்சோலைய வாங்கி மாம்பழத்தை முழுக்க இங்க போய் வரவழைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சு பண்ணேன். ஆனாலும் அது மாம்பழமானது வந்த பிறகு அது எனக்கு மாங்காவையும் கொடுக்கறது, மாவடையும் கொடுக்கறது இல்லையா, நிழல வேற கொடுக்குறது, அதுக்கே கட்டில போட்டு படுத்துக்கிறேன் இப்படியும் கொடுக்கறது. அதே மாதிரி சர்வாத்ம பாவம் வந்ததே ஆனால் இதுவும் வருகிறது. அது எப்படி வருகிறது அப்படின்னு சொன்னார் அவரு சாயா தம் அனுதாவதி, நிழல் போல எப்படியா கூடவே அது வருது. ஈஸ்வரனுக்கு நிழல் போல மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாததாக இருந்த போதிலும் இல்லையா, அந்த சகஜ சாமர்த்தியம் அதுக்கு இருக்கு. அந்த அனிமாதி ஐஸ்வர்யங்கள் அது பரிணதமா தான் இருக்கு. அளவுக்கு உட்பட்டதாக இருந்த போதிலும் அதனுடைய திவலையானது இவனுக்கு வருதான் வருகிறது அப்படின்னு சொன்னார். சொல்லி இப்படி பார்த்துட்டே இருந்தான். பார்த்துட்ட உடனே இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னார். அப்பா ஒரு மலரை எடுத்துன்னு வரோம் அப்படின்னாக்க அந்த மனமும் கூடவே வருகிறது. அவன் மலரை படிக்கிறதுக்கு தான் போனான். ஆனா அது கூட எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த வாசனையும் இவனுக்கு வருகிறது இல்லையா. அதே மாதிரி இவனுக்கு இல்லையா, அந்த நான் எனக்கூடியது, நானே பிரம்மம் எனக்கூடிய அந்த ஆத்ம ஞானமானது ஏற்படுகிறது. அது ஏற்படுறதுனால சர்வாத்ம பாவம் ஏற்படுகிறது, ஈஸ்வரத்துவம் வருகிறது. அது கூடவே இந்த அஷ்டமகா சித்திகளும் அவனுக்கு கைகூடுகிறது. இது பை ப்ராடக்டாக இது வருதுதான். அதுதான் பலஸ்ருதி. அப்படின்றதுனால்தான் இதை பலஸ்ருதியாக ஒத்துக்கொண்டிருக்கோம். அது என்ன பலஸ்ருதி அவர் வருகிறது? 8 விதமான ஐஸ்வர்யங்கள் வருகிறது அப்படின்னு சொன்னார். என்ன அந்த 8 விதமான ஐஸ்வர்யம் அப்படின்றதை நம்ம போன கிளாஸ்ல பார்க்கல. இந்த கிளாஸ் 8வது மந்திரத்திலிருந்து 8வது ஸ்லோகத்திலிருந்து இதை பார்க்க போகிறோம். அனிமா மகிமா சைவ கரிமா தகிமா ததா பிராப்தி பிராகாமியம் ஈஷித்வம் வசித்வம் ச அஷ்டசித்தயः. அஷ்டசித்தி இல்லையா, 8 சித்திகள் வருகிறது. அஷ்டமகா சித்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அனிமாதி சித்தி, அஷ்டமகா சித்தி இல்லையா, அஷ்ட ஐஸ்வர்யங்கள் இப்படின்லாம் நம்ம அங்கங்க கேள்விப்படுகிறோமே. இது என்ன அந்த 8 அப்படின்றதை சுரேஸ்வராச்சாரியார் நமக்கு ஸ்லோகமா அழகா எடுத்து கொடுக்கிறார். அனிமா அப்படின்னாரு. அனிமான என்ன அர்த்தம்? அணுவாக இருக்கும் தன்மை. ஒரு நொடி பொழுதுல இவரது அணுவாக இருக்கக்கூடிய தன்மையானதை வர வைத்துக் கொள்ள முடியும். நல்ல வேதாந்தியாக இருந்து வேதாந்தத்தை செவ்வனே நன்னா படித்து அப்படி வந்தாரேயானால் அவனை அறியாமலேயே அவனுக்கு ரொம்ப லைட்டாக இருக்கக்கூடியதான ஒரு அணுவாக மாறக்கூடியதான ஒரு திறமையும் அவருக்கு தானா பை ப்ராடக்டா வந்து சேர்றது. சிலருக்கு இப்படி வரலாம். சில சமயத்துல மகிமா இல்லையா, பெரிசாக நொடி பொழுதுல பெரிதாக ஆகக்கூடியது. சாதாரண ஆள்தான். பட் நீங்க சொன்னான்னா அந்த வார்த்தைக்கு அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். பெரிய ஒரு விஷயமா அதை கருதுவார்கள். எல்லா ஜனங்களும் இவர் சொல்வதை பெரிதாக பார்ப்பார்கள். இப்படிப்பட்டதான ஐஸ்வர்யம் அவருக்கு கிடைக்கிறது. நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. பெரியவர்கள்லாம் சொன்னார்னாக்க அவர் ரொம்ப சின்னதா இருப்பார். நொடி பொழுதுல ரொம்ப அப்படியே சுருக்கி இருக்க மாதிரி இருப்பார். அதே சமயத்துல அவருக்கு வாய் திறந்தா அது போய் அப்படியே ரீச், பல பேருக்கு அது போய் மகத்தாக ரீச் ஆகிறது. இப்படி மகிமான்ற கூடிய ஒரு சித்தி ஞானிக்கு இருக்கு. அது முதல் இல்ல. கரிமா அப்படின்னு வலுவாக ஆகி விடுவார் இல்லையா. அவர் ரொம்ப அவரை தூக்கிறது, அவரை பத்தி பேசுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அவர் அவ்வளவு வலுவா இருப்பார். அவர் அவ்வளவு சீக்கிரம்லாம் அப்படி தூக்கி போட்டெல்லாம் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெயரும் புகழும் அவருக்கு வருகிறது. அதுக்கப்புறம் சில சமயத்துல எப்படி இருப்பாரு, லகுவாக ஆயிடுறாரு. அவர் பண்ண எவ்வளவு பிரச்சனைகள் வரும்போது இவருடைய அன்னோட்டிஸ்டா போகக்கூடியதாக ஆகிவிடும். இப்படி லகிமா அப்படிங்கக்கூடிய ஒரு சக்தி. அனிமா மகிமா கரிமா லகிமா, லகுவாக இருக்கக்கூடிய வலுவை குறைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி. அது மட்டும் இல்ல, பிராப்தி, எங்கு வேணாலும் செல்லக்கூடியதான ஒரு வியாப்தி தன்மைகளுக்கு கிடைக்கிறது. எங்க வேணாலும் போகக்கூடியதான ஒரு இந்த ஞானிக்கு யோகிக்கு கிடைக்கிறது இந்த சக்தியானது. அதுக்கப்புறம் பிராகாமியம், அவர் விரும்பின அனைத்தும் நடக்கிறது சார். எப்படின்னா தெரியல இல்லையா. நமக்கே அனுபவத்துல நம்ம பார்த்திருக்கோம். எவ்வளவு நினைக்கிறோம், சிலதெல்லாம் நடந்துருது. நினைச்சேன் சார் அப்படின்போம் இல்லையா.
அதனால சத்தியகாமஹா சத்திய சங்கல்பா ஸ்வஹா அன்வேஷ்டவ்யா சவிஜிக்ஞாசித்தவ்யா அப்படின்னு உபனிஷத்துல சொன்ன மாதிரி இவருக்கு நினைக்க விரும்புவதெல்லாம் கிடைக்கிறது, பாகாமிய சித்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, இவர் வார்த்தைக்கு எல்லாரும் கட்டுப்படுகிறார்கள். ஈஷித்வம் அப்படின்னாக்க கண்ட்ரோலர்ஷிப், இவருக்கு கண்ட்ரோலர்ஷிப் இருக்கிறது, ஈஷித்வமானது ஏற்படுகிறது. அதற்கு பிறகு வசித்துவம், எல்லாரையும் வசியம் பண்ணக்கூடியதான ஒரு சுபாவமும் இவருக்கு வருகிறது. இப்படி 8 விதமான சித்திகள் உலகத்தில் இருக்கிறார். இதைத்தான் அஷ்ட ஐஸ்வர்யங்கள், அஷ்ட சித்திகள், அனிமாதி சித்திகள் அப்படின்லாம் சொல்றோம். அனிமா மகிமா சைவ கரிமா தகிமா ததா பிராப்திஹி பிராகாமியம் ஈஷித்வம் வசித்வம் ச அஷ்ட சித்தயா. இப்படி ஞானியினுடைய ஆங்கிள் பார்த்தோம். இப்போ இந்த யோகியினுடைய ஆங்கிள் பாத்தீங்கன்னா அவருக்கு நொடி பொழுதுல தன்னை சுருக்கி கொண்டு அவரால் இருக்க முடியும். இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சுந்தரகாண்டம். ஆஞ்சநேய சுவாமி பறக்கணும், சமுத்திரத்தையே தாண்டணும் அப்படின்னு நினைச்சாரு. எப்படி அவர் தன்னை லகுவாக ஆக்கி கொண்டார் இல்லையா? அனிமாவா ஷ்ரிங்க் ஆயிட்டார், சின்னதாகி இல்லையா? அவர் விஸ்வரூபத்தை காட்டக்கூடிய அளவுக்கு பெரிய பாடி இருக்காரு. அவர் பாட்டுக்கு சின்ன ஒரு ஷ்ரிங்காய் அப்படியே சமுத்திரத்துக்கு தாண்டணும் அப்படின்றதுக்காக ஆகிட்டார். அதற்கு பிறகு சுலசா கிட்ட போகும்போது அவ வாயை திறந்தா இவர் 100 யோஜனை திறந்தா இவர் 100 யோஜனை 101 யோஜனை பண்றாரு. அவர் இன்னும் ஒரு 100 யோஜனை, இவர் இன்னும் ஒரு 100 யோஜனை இவர் பெருசு பண்றாரு. இப்படி பண்ணக்கூடியதான ஒரு ஆற்றல் இருக்கு இல்லையா? யோகிகளுக்கு அந்த ஆற்றல் இருக்கு, அனுமானுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது, அதைத்தான் பிரிக்கிறது. அது மட்டும் இல்ல, அங்க போனார், லக்ஷ்மணன் மயங்கி விழுந்திருக்கார், அவருக்கு மூலிகை எடுத்துன்னு வரணும். எந்த மூலிகை எடுத்துன்னு வருதுன்னு தெரியல. அவர் என்ன பண்ண, சஞ்சீவ மலையே எடுத்துன்னு வந்துட்டார், நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கீங்க அப்படின்னு. அது என்ன அப்படின்னா, ஒண்ணு சொன்னா ஒண்ணு இல்லையா? இந்த சர்வாத்ம பாவம் வந்துச்சுன்னா அச்சாய்ஸ்வரியம் வரா மாதிரி அவர் அதை எடுத்துன்னு வந்தார். எதற்காக எடுத்துன்னு வந்தார்? லக்ஷ்மணனுக்காக எடுத்துன்னு வந்தார். ஆனா அங்க மயக்கம் இருந்தவர்கள் எல்லாம், வானரங்கள்லாம் என்ன ஆச்சு, சஞ்சீவனம், இந்த சஞ்சீவனி மூலிகையை அவர் எடுத்துட்டு வரும்பொழுது அதெல்லாமும் பழிச்சு எழுந்துட்டு திருப்பி சண்டைக்கு தயாராயிருக்கு. அப்படின்ற விஷயங்களை எல்லாரும் பாக்குறோம் இல்லையா? இப்படிப்பட்ட மகிமா எனக்கூடிய குணம் ஆஞ்சநேய சுவாமிக்கு இருந்தது. அதற்கு பிறகு கரிமா, அவர் என்ன பண்ணார், ஆஞ்சநேயர் படுத்துட்டு இருக்கார். பீமசேனம் போய் புஷ்பத்தெல்லாம் எடுத்துன்னு பூஜைக்காக போறான். போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு குரங்கு படுத்துட்டு இருக்கு, அவனுடைய வால் அப்படி இருக்கு. அவன் பீமன் சொன்னா, நகரே நான் பூ எடுக்க போனோம் அப்படின்னா, முடிஞ்சா நீ நகர்த்திட்டு போ அப்படின்னா. பீமன் அவ்வளவு பெரிய பீமன், இது இவ்வளவு குரங்கு, இதனுடைய வாலு, அதை போய் நகர்த்த முடியாதான்னு அப்படி விளையாட்டா அப்படி போய் அல்லலான்னு பார்த்தா அல்லவே முடியல. அப்பதான் அவன் கண்டுபிடிக்கிறான், ஐயோ இது தெய்வம் இல்லையா, நம்ம நினைச்சது தப்பு அப்படின்னு. அதையும் காமிச்சார். கரிமா இல்லையா, வெயிட்டாக வலுவாக ஆகக்கூடிய திறமையும் ஆஞ்சநேய சுவாமிக்கு இருந்தது. அதுக்கப்புறம் லகிமா இல்லையா, அப்படி உள்ள போந்தார் சரசேனுக்கு வாயில, உள்ள போய் தொட்டுட்டு வாய் உள்ள போன அவதான் சொல்லிட்டு பெருசா ஆகிட்டார். திருப்பி வெளில வரும்போது சின்ன கொசு மாதிரி ஆகி வெளியில வந்துட்டார் இல்லையா? அதுவும் பார்த்திருக்கோம். இப்படி பறக்கிற மாதிரி சின்ன ஒரு கொசு மாதிரி ஆகக்கூடிய திறமையும் அவருக்கு இருந்தது, லகிமாவும் அவருக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பிராப்திஹி இல்லையா, பிராப்தின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, தன்னுடைய பாடிக்கு எங்கும் செல்லக்கூடியதான ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, தன்னுடைய பாடிக்கு அவுட் சைடையும் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. எப்படின்னா ஃப்ரம் நோவேர் இவங்க எல்லாம் வெப்பன்ஸ் எடுப்பாங்க இல்லையா, டக்குன்னு அப்படி ஒரு எடுத்த அப்படி அடிக்கக்கூடியதான கெப்பாசிட்டி யோகிகளுக்கு எல்லாம் இருக்கு இல்லையா. ஃப்ரம் நோவேர் தே கேன் டிரா ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். இப்படிப்பட்ட யோகங்கள்லாம் இருக்க இல்லையா, அதுக்குதான் பிராப்தி சித்தி அப்படின்னு பேரு. அதற்கு பிறகு பிராகாமிய சித்தி இல்லையா. அது எப்படி பிராகாமிய சித்தி அப்படின்னா, நினைத்ததை விரும்பியதை நடத்தக்கூடியதான ஒரு சக்தி அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ, அவர்கள் தண்ணியில இருக்கணும்னு நினைச்சா தண்ணி உள்ளே இருப்பார்கள் இல்லையா. அப்படி நெருப்புல அப்படி போய் அப்படி வெளில வரணும்னாக்கா அப்படி வெளியில வருவார்கள். அவளுக்கு அந்த சக்தி இருக்கு இல்ல. அக்னி பிரவேசம் பண்ணா அக்னி ஒன்றும் பண்ணாது அவளுக்கு, அது எப்படி அக்னி இருக்கு வெளியில வந்துருவாங்க. அந்த அக்னி இந்த சக்தி இருக்க
பிராகாமிய சக்தி இருக்கக்கூடியவர்களை ஒண்ணும் பண்ணாரு. அப்படி அது மட்டும் இல்ல, எல்லா சுவாமிகளுக்கும் ஆஞ்சநேயர் உட்பட எல்லாருக்கும் இருக்கக்கூடியது ஈஷித்வ சக்தி, கண்ட்ரோலர்ஷிப் இல்லையா? எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா? எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, திடீர்னு வருது, ஒரே மழையா இருக்கு, எல்லாம் ஒரு நல்லது நடக்கணும், எல்லாரும் போய் இந்த யோகிய போய் கெஞ்சுறாங்க, சுவாமி மழை கொட்டுறது, சரி அப்படி கை காமிக்கிறார், அது நிக்கிறது அந்த மழை, போங்க அப்படின்னு மழையை நிறுத்தக்கூடியதான ஒரு கட்டாட்சி இல்லையா? அப்படி இருக்கு. அங்க இல்லன்னாக்கா அவர் கீழே விழுறாரு இல்ல, அவர் பிடிச்சுக்கிறதுக்கு திடீர்னு அப்படி கையை காமிக்கிறார், அந்த இடத்துல ஒரு மரம் ஆறுது வருது, அந்த மரத்தினுடைய கிளையில விழுந்து அவன் பிடிச்சு கொள்ளிக்கிறான் இல்லையா? இப்படி எல்லாம் நேச்சரையே கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான். நினைச்சா நேச்சர் ஒத்துழைக்கிறது. இதுக்கு பிராகாமிய சக்தி அப்படி ஈஷித்வ சக்தி இல்லையா? இது கண்ட்ரோலர் சாரி ஈஷித்வ சக்தின்னு பேரு. அதுக்கப்புறம் எல்லாருடைய மனசையும் புரிந்து கொண்டு அதை மாற்றக்கூடியதான சக்தி சில பேருக்கு இல்ல, கிசம் அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அது என்ன மாதிரி சக்தி அப்படின்னா, யோகிகள் கதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? வசிக்கும், எல்லாரையும் வசப்படுத்துங்க, எல்லா பிராணிகளையும் வசப்படுத்துவதான ஒரு சக்தியானது அவர்களுக்கு ஏற்படுகிறது. எப்படி வசித்தோம், இப்படி அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈஷித்வம், வசித்வம் அப்படின்னு சக்திகள். இது எல்லாத்துக்கும் நம்ம புரிந்து கொள்வதற்காக அர்த்தத்தை சொன்னோம் இப்போ. ஆனா சுரேஸ்வராச்சாரியார் ஒவ்வொன்னுத்தையும் அவருடைய ஆங்கிள் நமக்கு புரிய வைக்க போறாரு. அனிமா என்றால் இந்த ஐடியாவை நம்ம வச்சுட்டு இப்போ போவோம். அனிமா என்றால் என்ன, மகிமா என்றால் என்ன, கரிமா என்றால் என்ன, லகிமா என்றால் என்ன, பிராப்தினா என்ன, பிராகாமியம்னா என்ன, ஈஷித்வம்னா என்ன, வசித்வம்னா என்ன, எல்லாம் அவரே சொல்ல போறாரு. மேற்கொண்டு வர ஸ்லோகங்கள் அதை தான் சொல்ல போகுது. அத்யந்தம் அனுஷு பிராணிஷு ஆத்மத்வேன பிரவேசனம் அனிமா சம்யமைஸ்வர்யம் வியாப்தஸ்ய பரமாத்மனஹ. அத்யந்தம் அனுஷு பிராணிஷு ஆத்மத்வே பிரவேசனம் அனிமா சம்யம் ஐஸ்வர்யம் வியாப்தஸ்ய பரமாத்மனஹ. வியாப்தஸ்ய பரமாத்மனஹ, இந்த பவர் இருக்க பரமாத்மாவுடைய ஆல் பர்வேடிங்கா இருக்கக்கூடிய அந்த சுப்ரீம் செல்ஃபாக இருக்கக்கூடியவர், சர்வ இடத்திலையும் ஆல் பர்வேடிங்கா வியாப்தமாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவுக்கு என்ன ஒரு ஸ்கில் இருக்கு அப்படின்னு பார்த்தா, என்ன பவர் இருக்கு அப்படின்னா, அத்தியந்த மனுஷு பிராணிஷு, அப்படியே ஸ்மாலஸ்டாக இருக்கக்கூடிய கிரீச்சர்ஸ் உள்ள கூடியும் அவர் உள்ளே பிரவேசித்து அதை பெரிய காரியத்தை பண்ண வைக்கக்கூடியதான சாமர்த்தியம் இருக்கிறது. தேனி இல்லையா, எறும்பு, ஈ, இது உள்ளெல்லாம் போகக்கூடிய இருந்து அது எல்லாத்தையும் பெரிய விஷயங்களை எல்லாம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடியது இல்லையா? இந்த சாமர்த்தியம் இருக்க அத்தியந்த மனுஷு பிராணிஷு, ரொம்ப ஸ்மாலஸ்டா இருக்கக்கூடிய கிரீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அது உள்ள கூட ஆத்மத்வேன பிரவேசனம், அதுலயும் அவர் ஆத்மாவாகவே பூந்து விடுவார். அப்படி he will enter it as itself, அந்த செல்ஃபாவே அதுக்குள்ள போவார். இப்படி ஆத்மத்வேன பிரவேசனம், இப்படி உள்ள போகக்கூடிய சக்தி இருக்கு இல்லையா, இந்த சக்தி நம்ம யோகிகளுக்கு ஞானிகளுக்கு எல்லாம் இருக்குப்பா. அதுக்குதான் அனிமா சங்கம் ஐஸ்வர்யம், இந்த அஷ்டமகா ஐஸ்வர்யங்கள்ல இருக்கக்கூடிய அனிமா எனக்கூடிய ஐஸ்வர்யம் என்ற பெயர் உடைத்து சம்யம் அப்படின்ற இந்த பெயரை உடையதாக இட் இஸ் கால்ட் அப்படின்னு இந்த ஆல் பர்வேடிங்கா இருக்கக்கூடிய அந்த பிரம்மமானது, அந்த ஆத்மாவானது சின்ன கிரீச்சருக்குள்ள கூட போய் அதுவாகவே தானாகவே மாறிவிடும். அந்த கிரீச்சர் நான் தான் அதை பண்ணுகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அது உள்ள போகக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு இல்லையா, இந்த சாமர்த்தியத்துக்கு பெயர் தான் அனிமா என்று பெயர். அனிமா சங்யம் ஐஸ்வர்யம், இந்த ஐஸ்வர்யத்துக்கு பெயர் தான் அனிமா என பெயர். சம்யம் அப்படின்னா பெயர், ஒரு பெயர் இருக்கு சம்யம். யாருக்கு இது? வியாப்தஸ்ய பரமாத்மனஹா, வியாப்தஸ்ய பரமாத்மனஹா அத்தியந்தம் அனுஷு பிராணிஷு ஆத்மத்வேன பிரவேசனம் அனிமா சம்யம் அனிமா ஐஸ்வர்யம்
ஐஸ்வர்யம் சம்யம் அப்படின்னு நமக்கு அனிமாவை டிஃபைன் பண்ணார். அடுத்தது பிரம்மாண்டாதி சிவாந்தாய ஷத் தத்துவம் சத்வசம்ஹதே வஹிஷ்ட வியாப்ய விருத்தித்வம் ஐஸ்வர்யம் மகிமா வயம். இப்ப மகிமா எனக்கூடிய ஐஸ்வரத்தை ஆஹ்வயம் எப்படி சொல்லுகிறார்கள்? Why is this power called மகிமா அப்படின்றதை சொல்லுகிறேன் அப்படின்னு. பிரம்மாண்டாதி சிவாந்தாய சிவாந்தாயா பிரம்மாண்டத்துல ஆரம்பிச்சு சிவானி பரியந்தம் சிவபரியந்தம் அப்படின்னு சொல்றது வழக்கம். அது நம்ம ஏற்கனவே இந்த 36 தத்துவங்களை எல்லாம் பார்த்தோம். இந்த 9வது பூரம்பாம் நீலம் பரமஹர்நாதோ ஹிமாம்ச குமான் அப்படின்றதுல பார்த்தோம் இல்லையா? பூத பஞ்சகம், பிராண பஞ்சகம், கர்மேந்திரிய பஞ்சகம், ஞானேந்திரிய பஞ்சகம், அந்தகரண சதுஷ்டயம், மகதே, காலம், பிரதானம், மாயா, வித்யா, புருஷம் அப்படின்னு சொல்லி சத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதுல சப்த ஸ்பரிச ரூப ரச கந்த பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாச கால இதெல்லாம் அங்க பார்த்தோம். ராக கால நீத புருஷாத்மனா இல்ல சுத்த வித்யா அப்படின்னா வித்யால 36 தத்துவங்கள், சிவ தத்துவங்கள்ல 36 தத்துவங்கள். இந்த 36 தத்துவங்களும் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? பிரம்மாண்டாதி சிவாந்தம், பிரம்மத்துல ஆரம்பிச்சு அந்த காஸ்மிக் எக்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மாண்டத்துல ஆரம்பிச்சு அங்க இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் சிவம் பரியந்தம் இருக்கக்கூடிய இந்த 36 தத்துவங்கள் இருக்கு இல்லையா? இந்த தத்துவங்கள் எல்லாம் வகிஷ்ட வியாப்திய விருத்தித்வம், இது எல்லாமுமாகவே வெளிப்படுகின்ற, இது எல்லாமுமாக வெளியில் வியாபித்து நிற்றல் அப்படின்னு இருக்கு. இந்த 36 தத்துவத்துக்கும் வெளியில் இருக்கக்கூடிய வகிஷ்ட வியாப்திய விருத்தித்வம், இது எல்லாத்தையும் ஊடுருவி இதுக்கு வெளியும் இருக்கக்கூடிய அந்த சாமர்த்தியம் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஐஸ்வர்யத்துக்கு பேரு மகிமா அப்படின்னு ஆத்மயம். இப்படி ஆகுகு பெரியவர்கள் இதைத்தான் புராணங்கள், யோகிகள், ரிஷிகள், வேதங்கள், சாஸ்திரங்கள் எல்லாம் கூறுகிறது. 36 தத்துவங்களையும் ஊடுருவி பிரம்மாண்டத்திலிருந்து சிவாதி அவனி பரியந்தம் இல்லையா, சிவன் பரியந்தம் இருக்கக்கூடிய இந்த பவருக்கு பேர் தான் மகிமா என்று பெயர் அப்படின்னா. இப்போ அனிமா ஆச்சு, மகிமா ஆச்சு. அடுத்தது கரிமா சொல்ல போற. பரமானு சமாங்கஸ்ய சமுத்தரண கர்மணி கௌரவே மேரு துல்யத்வம் கரிமானம் விதுர்புதாஹ. சமுத்தரண கர்மணி, ஒரு யோகியானவர், அவருக்கு எதை தூக்க முடியும் தெரியுமா? என்னதுன்னா அவருடைய பரமான சமாங்கஸ்ய, அவருடைய பாடியை அவரால் சின்னதாக்கி அதுக்கு மேல எவ்வளவு பெரிய பலு இருந்தாலும் அதை தூக்க முடியும். நமக்கெல்லாம் எப்படி ரிவர்ஸ் இல்லையா? என்னுடைய கெப்பாசிட்டிக்கு 10 கிலோ தூக்குவேன் வயசாகி போச்சுன்னா இல்லையா? இல்ல எங்க இருந்தான்னாக்க 20, ஏன் சில பேர் 250 கிலோ எல்லாம் தூக்கலாம் வெயிட் லிப்ட்ல, அவ்வளவுதான் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா பரமான சமாங்கஸ்ய, அப்படி அந்த யோகியானவன் இருந்து கொண்டு சமுத்தரண கர்மணி, இந்த தூக்குதல் எனக்கூடிய செயல்ல கௌரவே மேரு துல்லியம், அப்படியே மேரு துல்லியமாக ஒரு வெயிட் உண்டாக்கி கொடுக்குது கரிமா. அவ்வளவு பெருசா ஆயிடுவார், உடம்பாக ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் மேரு துல்லியத்துவம் கௌரவே ஆகிறது இல்லையா? இதைத்தான் கரிமானம் விதுகு புதாகா. இந்த கரிமா என்ற வைஷ்ணன் இருக்குல்ல, அந்த படித்தவர்கள், சாஸ்திரங்கள், ரிஷிகள், இதைத்தான் அவர்கள் கரிமானம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த யோகியானவர் தன்னுடைய உடம்பை பரமாணுவாக குறைச்சிட்டு வேறு துல்லியமான ஒரு விஷயத்தையும் தூக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்க, அப்பேற்பட்ட சாமர்த்தியத்துக்கு பெயர் தான் கரிமா என்று பெயர் என்று நம்முடைய ரிஷீஸ்வரர்கள், முன்னோர்கள், புராணத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள், ரிஷிகள் இதெல்லாம் இதை நமக்கு காட்டியிருக்கிறார்கள். ஆஞ்சநேய சுவாமி நமக்கு ராமாயணாதி கிரந்தங்களை இதை நன்கு
காட்டி இருக்கிறார்கள். விதுகு புதாகா கரிமானம் அப்படின்னு இதைத்தான் சொல்லுகிறார்கள். கரிமானம் விதுகு புதாகா யாரு? இப்படிப்பட்ட புத்திசாலிகள் இதைத்தான் கரிமா என்று கன்சிடர் பண்ணார்கள் அப்படின்னு விதுகு அப்படின்னு சொன்னார். ரைட்டா? இப்ப அனிமா மகிமா கரிமாச்சு. அடுத்தது மகாமேரு சமாங்கஸ்ய சமுத்தரண கர்மணி லாகவே தூல துல்யத்வம் லகிமானம் விதுர்புதாக. அங்க என்ன சொன்னார்? இந்த யோகியானவர் ஆட்டம் மாதிரி தன்னை வருத்தி கொண்டு எவ்வளவு பெரிய வெயிட்டா இருந்தாலும் மேரு துல்லியமாக இருக்கிறதையும் தூக்கக்கூடிய சாமர்த்தியம், பொருவை தூக்கக்கூடிய சாமர்த்தியம், இதுக்கு கரிமான்னு பேரு. இப்ப என்ன சொல்றார்? மகாமேரு சமாங்கஸ்ய, இவர் குழுட்டுக்கார், இவருடைய பலம் எப்படி தெரியுமா? இவர் பெரிய அப்படி அந்த பாடி அவர் என்ன பண்ணுவாரு, வேறு துல்லியமாக அப்படி கிரேட் மவுண்டன் மேரு மாதிரி ஆயிடுவார். ஆகி அப்படி சமுத்தரண கர்மிணி, ஒரு விஷயத்தை தூக்கும் பொழுது, ஒரு செயலை செய்யும் பொழுது சம் உத்தரணம், கீழிருந்து இருக்கக்கூடிய ஒன்னை சம் உத்தரணம், மேலே தூக்கக்கூடிய செயலை செய்யும் பொழுது அவருடைய செயல் எப்படி தெரியுமா இருக்கும்? லைட்டா லாகவே தூள துல்லியத்துவம், மேரு துல்லியமா இவராகி இவர் எவ்வளவு பெரிய மலையை அப்படி எடுத்தாலும் அந்த மலையானது எப்படி ஆகும் அப்படின்னா லகுவாக தூள துல்லியத்தை. தூளம் அப்படின்னா பஞ்சு, அப்படியே ஒரு பஞ்சத்தை எப்படி தூங்குறோம் நம்ம கவலைப்படாம, ஒரு பஞ்சு அப்படி கையில வச்சிருந்தா நமக்கு வெயிட் தெரியுமா? அது இருக்க தெரியாது, பறந்துருப்பேன்னு பயப்படணும் இல்லையா? இந்த மாதிரி அவ்வளோ பெரிய காரியத்தை கூட இவர் ஈஸியா செய்திருவார். இப்படிப்பட்ட செயலுக்கு பேரு லகிமானம் விதுகு புதா. இதைத்தான் லகிமா லகிமா என்று புத்திசாலிகள் எல்லாம் இதைத்தான் கூறுகிறார்கள், விதுகு அப்படின்னார். இப்படி அனிமானா என்னன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அனிமா மகிமா கரிமா லகிமா அப்படின்னு 4 விஷயம் சொன்னோம். இப்ப அடுத்தது பிராப்தி அப்படின்றது. பிராப்தின்னு என்ன அர்த்தம்? எங்கும் செல்லக்கூடியதான ஒரு ஆற்றல் இல்லையா? இங்க இருந்து அவரை டிசைட் பண்றது ஆஞ்சநேய சுவாமி லங்கா வரைக்கும் போகணும் அப்படின்னு நேர போராட்சி அவரால் முடியாது இல்லையா? அது மாத்திரம் இல்ல, வெளியில இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் கூட அவரால் கண்ட்ரோல் பண்ணி போகும் பொழுது மழைகள்லாம் வருது. ஆனா இவர் போகும்போது ஒன்னும் வரமாட்டேங்குது, அது பாட்டுக்கு அப்படி போறாரு. இப்படி அவுட் சைடையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஆனது அவர்களுக்கு வந்து விடுகிறது பார்த்தோம் இல்லையா? இவர் சொல்றாரு, பாதாள வாசின பும்சஹா பிரம்மலோகாவலோகனம் பிராப்திர்நாம மஹேஸ்வர்யம் சுதுஷ்பிராபம் அயோகினாம். சுதுஷ்பிராபம் அயோகினாம். நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்கள் யோகி இல்ல. நமக்கெல்லாம் எதை செய்யவே முடியாதோ அந்த மாதிரி காரியத்தை இந்த யோகிகள் செய்தார்னா இதுக்கு அவருக்கு அவர் கையில இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்துக்கு பேர் என்ன? பிராப்தி எனக்கூடிய ஐஸ்வர்யம் அவர்கிட்ட இருக்கு. இவர் எப்படின்னா பாதாள வாசினஹா பும்சஹா பிரம்மலோக அவலோகனம். இங்க உட்கார்ந்து பாதாள லோகத்துல உட்கார்ந்து மேல பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா இவ்வளவு சத்தியலோகம் மேல இருக்கு, பிரம்மலோகம் மேல இருக்கு. கீழே அதல வித்தல சுதல தலாதல ரசாதல பாதாளன்னு 7 லோகம் இருக்கு. இந்த 7வது லோகத்தை கடைசியில உட்கார்ந்து பிரம்மலோகத்துல என்ன நடக்கிறதுன்னு பாக்குறாரு சார். இது எப்படி இது பாசிபிள்? இதுதான் சார் அந்த ஐஸ்வர்ய சக்தி. இதுக்கு பேர் தான் பிராப்தி அப்படின்னு பேரு. எப்படி வியாக்கியானம் பாருங்க. பாதாள வாசினஹா பும்சஹா, பாதாளத்துல இருக்கக்கூடிய இந்த நெதர் வேர்ல்டுல இருக்கக்கூடிய இந்த மனிதனானவன் இல்லையா, பிரம்மலோக அவலோகனம். பிரம்மலோகா சார், பிரம்மலோகத்துல இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யம் இருக்கு இல்லையா, இது மகா ஐஸ்வர்யம். இந்த மகா ஐஸ்வர்யம் பிராப்தி நாம, இதுக்கு பேர் தான் பிராப்தி அப்படின்னு பேரு. இது சுதுஷ்பிராபம் அயோகினாம். இது யோகி இல்லாதவர்கள் சுதுஷ்பிராபம், இது நினைச்சு கூட பார்க்க முடியாது சார்.
இந்த பவர் இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் அட்டைன்மெண்ட் பை ஞான யோகிஸ். இப்படி இருக்கக்கூடிய சக்தி இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் பிராப்தி சித்தி அப்படின்னு பேரு. அனிமா சொன்னோம், மகிமா சொன்னோம், கரிமா சொன்னோம், லகிமா சொன்னோம், இப்ப பிராப்தி அப்படின்னு சித்தி சொன்னோம். இதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கு, அது என்ன, பிராகாமியம், விரும்பியதெல்லாம் அடைவது அப்படின்னு ஒரு சக்தி இருக்கு இல்லையா நமக்கு. அது நமக்கு இருக்கு, ஏதோ நினைக்கிறோம், நம்ம நினைச்ச மாதிரியே நடக்கிறது. சமயத்துல நம்ம நினைச்சான்னாக்கா நடக்கிறது இல்ல, அதையும் பார்க்கிறோம். அப்படின்னா யோகிகளுக்கு அது நல்லாவே, உபாசகர்களுக்கு நல்லா உபாசனை பண்ணி ஜம்முன்னு சதா சர்வகாலமும் அம்பாள் மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அவர்கள் இல்லையா. ஒரு குருவா இருந்தாருனாக்கா அந்த சீஷனை தயார் பண்ணணும்னு அந்த குரு நினைச்சாருன்னா அது அப்படியே அந்த குருவானவர் நினைத்த மாதிரியே இவர்கள் உருவாகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியங்கள் தான் வருது இல்லையா. இந்த சாமர்த்தியங்களுக்கு பேரு பிராகாமிய சித்தி அப்படின்னு பேரு. இப்படி இருக்கக்கூடியது உபாசகர்களுக்கு யோகிகளுக்கெல்லாம் இந்த சாமர்த்தியமானது இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்றாங்க. இது சாதாரணமா இப்படி சொல்றது. இவர் கொஞ்சம் புராணங்கள்லாம் வச்சிருந்து அதை ஜம்முன நமக்கு சொல்றாரு இவரு. ஆகாஷ கமனாதீனாம் இல்லையா, அந்யாசாம் சித்தி சம்பதாம் ஸ்வைச்சா மாத்ரேன சம்சித்தி பிராகாமியம் அபிதீயதே. பிராகாமியம் அபிதீயதே. பிராகாமியம் பிராகாமியம் என்று சொல்லக்கூடியதான ஒரு சக்தி இருக்கு. அது என்ன தெரியுமா, அந்த சம்சித்தி, சம்யக் சித்தி, அந்த சித்தி அது என்னன்னா ஆகாஷ கமனம். யாருல போவார், கிருஷ்ணன் போய் விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், நேர போய் அவரை சொர்க்கத்துக்கு சேர்க்க முடியாதுன்னா, அவர் பண்ண கர்மாக்கு அவர் பூமியிலே இருக்க முடியாது. இப்ப என்ன பண்றதுன்னா, நான் கிரியேட் பண்றேன்னு அவர் கிரியேட் பண்ண. எப்பேற்பட்ட யோக சக்தி பாருங்க அந்த விஸ்வாமித்திரருக்கு. அவருக்கு திரிசங்குல சர்பம் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்காரு அவர் இல்லையா. இப்படி ஆகாஷ கமனம், ஆகாசத்திலேயே போகக்கூடிய சக்தி இல்லையா. அப்படியே போவார். ஆஞ்சநேய சுவாமி நேர டிசைட் பண்ணார், எல்லாரும் ஜாம்பவான்ல எல்லாம் உன்னால் முடியும் தம்பி நீ கிளம்பு அப்படின்னு சொன்னார். அவர் பாட்டுக்கு பறக்க ஆரம்பிச்சிட்டார். எப்படி அந்த சக்தி வந்து ஆகாச கமனம் கூடிய சக்தி ஆஞ்சநேய சுவாமிக்கு வந்தது. இதுதான் பிராகாமியம் அப்படின்னு கூடியது. ஆகாச கமனாதீனாம் இல்லையா. அது மாத்திரம் இல்ல, அந்யாசாம் சித்தி சம்பதாம் இல்லையா, ஸ்வைச்சா மாத்ரேன சம்சித்தி. இத மாதிரி பறக்கக்கூடிய சக்தி. அந்த அது அந்யாசாம் சித்தி சம்பதாம், இன்னொருத்தருடைய நன்மைக்காக செய்யக்கூடியது இல்லையா. ஆர் ஸ்வைச்சா மாத்ரேன் இல்ல, இவராகவே போகலாம் இல்லையா. இப்ப இங்க என்ன பண்ணார், ராமருக்காக போய் அவர் ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்ணார், இந்த காரியங்கள்லாம் பண்ணார். அதற்கு பிறகு லக்ஷ்மணருக்கு உடம்பு தெரியல, மயக்கம் வந்துருதுன்னு ஒண்ணு சஞ்சீவி மலையை பேர்த்து எடுத்துனார். ஏன்னா தன்னுடைய குருவாச்சே லக்ஷ்மணன் ஆச்சே, அவன் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இன்னும் கொஞ்சம் வேகமாக வருகிறார். இப்படி எல்லாம் இன்னொருத்தருக்காகவும் பண்ணலாம் இல்லையா. அந்யாசாம் சித்தி சம்பதாம் இல்லையா, இன்னொருத்தருடைய சித்திக்கு அவளுடைய விஷயக்கு தாமாதிரியம் பண்ணலாம். இல்ல ஸ்வைச்சா மாத்திரேன தனக்குத்தானேவும் இல்லையா பண்ணலாம். இப்படிப்பட்ட சம்சித்திக்கு பிராகாமிய சித்தி அப்படின்னு பேரு. இது பிராகாமியம் என்று இதைத்தான் கூறப்படுகிறது அப்படின்னா. இந்த பிராகாமியத்துக்கு இதெல்லாம் தெரியாத விஷயம். பிராகாஷ்யம் அப்படின்னு சொல்றது உண்டா இல்லையா. அது எப்படி தெரியாதுன்னா, இந்த மாதிரி புத்தகம் படிச்சாதான் தெரியுது. ஸ்வசரீர பிரகாஷேன சர்வார்த்தானாம் பிரகாசனம் பிரகாஷ்யம் இதம் ஐஸ்வர்யம் இது கேச்சித் பிரசக்ஷதே. இவரே சொல்லும் போது இது கேச்சித் பிரசக்ஷதே, இப்படி சில பேர் இப்படியும் சொல்லுகிறார்கள். இந்த பிராகாமிய சித்திய பிராகாஷ்யம் இதம் ஐஸ்வர்யம், பிராகாஷ்யம் அப்படின்னு இந்த பிராகாமிய சக்திக்கு இன்னொரு பெயர் இருக்கு. இது எப்படிப்பட்ட சக்தின்னு பாத்தீங்கன்னா, இவா வந்தாலே அப்படி ஒளிரும். இந்த சினிமாலாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, இவர் வந்தாருனாக்கா அந்த ஒளியில எல்லாரும் ஒளிவாங்க. இருப்பார். அப்படி கிருஷ்ண பரமாத்மா தூதுக்கு துரியோதனன் சபையில வருவார். அப்படி வரும்பொழுது எல்லாரும் அப்படியே உடனே எழுந்துப்பாங்க. அந்த பவர்
அவர் வரார். அவர் வந்த உடனே துரியோதனுக்கு சம கோபம் வருது. என்னடா இது, நான் ஒரு ராஜா உட்கார்ந்து இருக்கேன், ஒரு தூதுவன் உள்ள வரான், உள்ள வந்தா பீஷ்மர்ல இருந்து துரோணர்ல இருந்து எல்லாரும் அந்த பவர், அந்த பிரகாசம் வரார், அங்க குசபரமாத்மா வரார், எல்லாரும் அங்க எழுந்து நிக்கிறாங்க அந்த ஒளியில. ஸ்வசரீர பிரகாஷேன, அவருடைய சரீரத்தினுடைய பிரகாசத்தினால சர்வார்த்தான எல்லாம் ஜொலிக்கிறது சார். இவர் அப்படி போனார்னாக்க பல்லு மண்ணு அங்க இருக்கக்கூடிய மரம் எல்லாம் ஒளிர்கிறது. பேர்பட்ட ஒரு ஸ்திதி பாருங்க. இப்படி எல்லாம் ஸ்திதி இருக்கு யோகிகளுக்கு. ஸ்வசரீர பிரகாஷேன சர்வார்த்தான, எல்லா பொருள்களும் பிரகாசனம், எல்லாம் பிரகாசிக்கிறது. பிராகாஷ்யம் இதம் ஐஸ்வர்யம், இதுதான் பிராகாஷ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஸ்வர்யம் சார் இது அப்படின்னு கேச்சிட்டு பிரசக்ஷ. சில பேர் இப்படி சொல்லுகிறார்கள், இப்படி சொல்லுகிறார்கள், இப்படி பிரதட்சணம் பண்ணுகிறார்கள், இப்படி சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொன்னு, இப்போ அனிமா சொல்லியாச்சு, மகிமா சொல்லியாச்சு, கரிமா சொல்லியாச்சு, லகிமா சொல்லியாச்சு, பிராப்திகி சொல்லியாச்சு. பிராகாமியம் ரெண்டு விதமா சொன்னோம், பிராகாமியம் பிராகாஷ்யம் அப்படின்னு ரெண்டு தான். அடுத்தது ஈஷித்வம் இல்லையா? ஈஷித்வம் அப்படின்னு என்னன்னா பவர். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ண முடியும் இல்லையா? அப்படி ஒரு மரம் அப்படி தூக்கி உழறோன்னா அப்படி அதுல உழற மாதிரி பண்ணலாம். ஒரு வலையை எடுத்துன்னு வந்துடலாம். அந்த குழந்தை மேல இருந்து உழவுறது தெரிஞ்ச உடனே அந்த பயர்காரன் எப்படி ஒரு வலையை எடுத்துன்னு காப்பாற்ற, அந்த மாதிரி காப்பாத்துறாங்க. யோகிகளுக்கு அந்த பவர் இருக்கு. அது கீழே விழுந்தாலும் அது அடிபடாம இருக்கக்கூடியது. இப்படி நேச்சுரா பாத்தீங்கன்னா அவனுக்கு அடிபட்டு இருக்கணும், அந்த ஹைட்ல இருந்து விழுந்தான். ஆனா அவனுக்கு படாம பண்றது, இப்படி பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் இருக்குல்ல, இதுதான் நேச்சரையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சாமர்த்தியம். இதுக்குதான் ஈஷித்வம் அப்படின்னு பேரு. ஸ்வைச்சா மாத்திரேன லோகானாம் சிருஷ்டி ஸ்தித்யந்த கர்த்ருதா சூர்யாதீனாம் நியோக்துத்வம் ஈஷித்வம் அபிதீயதே. சொர்க்கலோகத்துக்கு போறதுக்கு அவனுக்கு அனுமதி இல்லையா கிருஷ்ணனுக்கு? ஓஹோ, பூமியில இருந்து அவன் பண்ண கர்மா இங்க அவன் வாழ முடியாது, மேல போய் தானே ஆகணும். நீங்க சேர்க்க மாட்டேன்னா அதுக்காக நான் பயந்துருவேனா அப்படின்னு சொல்லி நடுவுல ஒரு லோகத்தையே உண்டு பண்ணாரு. எப்பேற்பட்ட சாமர்த்தியம்! அந்த லோகத்தை உண்டு பண்றாருனாக்கா என்ன அர்த்தம்? சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், இந்த மூணு பண்றதுக்கு சாமர்த்தியம் இருந்தாதானே ஒன்ன பண்ண முடியும். ஒன்ன நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா அதை காப்பாத்தணும் இல்லையா? ஒரு குழந்தை என்னாக்கா அதை காப்பாற்றணும் அப்படின்ற சாமர்த்தியம் இருக்கணுமே. அது அதனுடைய காலம் ஜாத செய்தி துருவோ மிருத்தியும் போக போறது. அது ரைட்டு. இதுக்கும் காரணம் வேணும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு ரூல் வருதுன்றதுன்னா பரமாத்மாவுடைய ரூல் தான். இது லோகத்துல நேச்சரினுடைய ரூல் தான், உண்டாகுதல் இருத்தல் போகுதல் அப்படின்றது. இப்படி இவர் தன்னுடைய இச்சைக்காகவே ஒரு லோகத்தையே சிருஷ்டி பண்றார் சார். ஸ்வைச்சா மாத்திரேன லோகானாம் சிருஷ்டி ஸ்திதி அந்த கர்த்ருதா. சிருஷ்டி கிரியேஷன் இல்லையா, ஸ்திதி சஸ்டெயின், அந்த கர்த்ரு இல்லையா, டெஸ்ட்ராயிங். இப்படி இந்த மூணுத்தையும் ஸ்வைச்சா மாத்திர பை ஒன்ஸ் ஓன் வில் இப்படி பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, சூர்யாதீனாம் நியோக்திருத்வம். சூரியனே இப்ப தகிக்காத, மழையே இப்ப நீ பெய்யாத இல்ல. அந்த தமிழ்ல எல்லாம் சொல்றாங்க, அந்த பெண்டீர் பதிவிரதாசிரி பெய்யன பெய்யும் மழை, பெய்யன பெய்யும் மழை இல்லையா? யோகிகள் சொன்னா மழை பெய்யும், யோகிகள் சொன்னா மழை நிக்கும், யோகிகள் சொன்னா சூரியன் வரும், யோகிகள் சொன்னா இல்லையா அபிராமி பட்டர் மாதிரி சொன்னா அது மறையும், பௌர்ணமியாக ஆகும் இல்லையா? அதுதான் பவர் ஆஃப் அபிராமி பட்டர் இல்லையா? நம்ம கதையெல்லாம் பார்த்திருக்கோமே இல்லையா? இப்படி சூர்யாதீனா நியோக்தும், சூரியன் மாதிரி விஷயங்களை கூட நியோஜனம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடியது இருக்கு இல்லையா? இந்த ஒரு குவாலிட்டி இருக்கு, இந்த ஐஸ்வர்யம் இருக்க யோகிகளுக்கு. இந்த ஐஸ்வர்யத்துக்கு பேரு ஈஷித்வம் அபிதீயதே. ஸ்வைச்சா மாத்திரேன லோகானாம் சிருஷ்டி ஸ்திதி அந்த கர்த்ருதா சூர்யாதீனாம் நியோக்திருத்வம் ஈஷித்வம் அபிதீயதே. அபிதீயதன என்று கூறப்படுகிறது இல்லையா? இந்த பவர், இந்த கிரியேஷன், ஜெனரேஷன்,
இல்லையா? ஆர்கனைசிங், டெஸ்ட்ராயிங், டிஓடி, அந்த காட்லி பவர், ஈஸ்வர பவர். அதனால்தான் ஈஸ்வரனாகவே ஆகிறார் அப்படின்னு சொல்றோம். இந்த பவர்லாம் ஈஸ்வரனுக்கு இருக்கிற பவர் இந்த யோகிக்கு வருது பாருங்க. அது மாத்திரம் இல்ல, போவதே எந்த பிரம்மத்துக்கு பார்த்து பயப்படுறதோ சூரியன் சொல்றதுக்கு காரணம் என்ன? பிரம்மத்துக்கு பயந்து அவர் டெய்லி உதிக்கிறார், டெய்லி அஸ்தமிக்கிறார். அதே சமயத்துல பிரம்மஜானி சொன்னார்னா அதிகம் கேட்கணும்ன்றது தெரியறது இல்ல. சூரியாதீனாம் நியோக்திருத்துவம், சூரிய விஷயங்களே ரூல் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் இந்த யோகிக்கு இருக்கு. இதுக்குதான் ஈஷித்துவம் அப்படின்னு பேரு. அனிமா மகிமா சைவ கரிமா லகிமா ததா பிராப்தி பிராகாமியம் ஈஷித்வம் பசித்வம் அஷ்ட சித்தயஹானர். ஈஷித்வம் 7 சித்தி நம்ம இப்ப பார்த்தாச்சு. 8வதாக நம்ம பார்க்க போற சித்தி வசித்வம், வசப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். எல்லாரையும், எல்லா பிராணிகளுடைய மனசையும் நன்கு புரிந்து கொண்டு அவர்களுடைய மைண்டை நாம் இந்தியன் பார்த்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. யோகிகளுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கு அப்படிங்கிற. சலோகபால சர்வேபி லோகாஸ்வவர்ஷவர்த்தினஹ ததைஸ்வர்யம் பசித்வாக்கியம் சுலபம் சிவயோகினாம். சிவயோகிகள் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. அஷ்டமகா சித்தி இருக்கக்கூடிய சித்தர்கள், யோகிகள் எல்லாம் ஒரே அர்த்தம் தான், ஞானிகள் எல்லாம். எப்படி ஒரு ஸ்பெஷலா சிவயோகின் அப்படின்றாங்க. இந்த சிவயோகின்னு சொன்னதுனால நமக்கு என்ன தெரியுது? இந்த யோகிகள்லாம் சிவனாகவே ஆகிவிட்ட யோகிகள். சிவனுக்கு இருக்கக்கூடிய பவர், அப்படி சிவனுடைய உபாசனையை பண்ணி 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 இந்த அகோரிஸ் நாகாஸ் எல்லாம் இருக்காது இல்லையா, அப்படி பண்ணி பண்ணி சிவஸ்வரூபமாகவே ஆகிவிடுகிறார்கள். இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு சிவயோகின் பேரு. ஸ்ரீவித்யால சிவஞானம்னால பிரம்மஞானம் தான். அதைத்தான் அம்பாள் ஞானம் பிரம்ம வித்யா ஸ்வரூபினின்னு சொன்னாலும் சிவஞான பிரதாயினி அப்படின்னு இந்த சிவஞானத்தை தான் சொல்றது. அது வேற விஷயம். இங்க யோகி சிவயோகி அப்படின்னாக்க ஸ்பெஷலா சைவ சம்பந்தமான ஒரு யோகி அப்படின்றது கொஞ்சம் ஸ்பெஷலா சொல்றாரு. இவர் இந்த கபாலிகர்கள்லாம் அந்த காலத்துல ரொம்ப ஜாஸ்தி இல்லையா, 72 மதம் இன்னும் இவர் நேர்ல பார்த்தவர் இந்த சுரேஸ்வராச்சாரியார். அதனால அவர் என்ன சொல்றாரு? சலோகபாலஹா சர்வே, இல்லையா, எல்லா லோகத்துல இருக்கக்கூடிய எல்லாம் பாலனம் பண்ணக்கூடிய ராஜாக்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்கள்லாம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த சிவயோகியா இருக்கும், அவளையும் இவர் கண்ட்ரோல்ல வச்சுப்பார். சலோகபால சர்வேபி, இல்லையா, எல்லா ரூலிங் லோகபாலர்கள் இருக்காரு. இந்த பக்கம் கிழக்கு திசைக்கு ஒருத்தர் இருக்காரு, அதுக்கப்புறம் அங்கேக்கு அக்னி மூலை இருக்கு, அப்புறம் வாயு மூலை இருக்கு, நிர்வத்தி மூலை இருக்கு, வருண மூலை இருக்கு, குபேர ஆக்னேய மூலை இருக்கு, குபேர மூலை இருக்கு, ஈசான மூலம் இருக்கு, மேல பிரம்மா, கீழே விஷ்ணு. இப்படி இந்திரன், நிருதி, குபேரன், வாயு, அக்னி, இப்படி 10 திசைகளுக்கு 10 தேவர்கள், திக்பாலர்கள் இருக்கார்கள் இல்லையா. இவர்கள் தான் நடத்தி கொண்டிருக்கார்கள். இவர்களையே இவர்கள் கண்ட்ரோல் பண்ணுவார்கள். கிழக்க மேற்காக்கும் கிழக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு இல்லையா. சலோகபால சர்வேபி லோகாசு, இல்லையா, எல்லா லோகத்தையும் அவசவர்ஜிதா லோகாசு அவவர்த்தினா, எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வேர்ல்டு எல்லாத்தையும் இந்த லோகபாலர்கள் எல்லாம் இவருடைய கண்ட்ரோல் கடுத்து கொண்டு வரக்கிறது அப்படின்றது சர்வைஸ்வர்யம் பசித்வாக்கியம். இதுக்குதான் பசித்வம் அப்படின்றது. இது லோகாசு, இல்லையா, லோகா ஸ்வவசவர்ஜிதா வர்த்தினா, இருக்கக்கூடிய லோகங்களை எல்லாம் ஸ்வவச, இல்லையா, தன்னுடைய வசத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய சாமர்த்தியம். வெரி ஈஸி அவளுக்கு எல்லாத்தையும் அவருடைய கண்ட்ரோலுக்கு. இப்படி ததைஸ்வர்யம் பசித்வாக்கியம். சலோகபாலஹா சர்வேபி லோகாசு, இல்ல லோகாஹா ஸ்வவசவர்த்தினா, ஸ்வவசவர்த்தி, தன்னுடைய வசத்துக்கு எல்லா லோகத்தையும் லோகபாலர்களையும் ஆக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்க இந்த ஐஸ்வர்யத்துக்கு, மகதைஸ்வர்யமான இதுக்கு ததைஸ்வர்யம் வசித்வாக்கியம். வசித்துவம் என்ற பெயர் உடைத்து இதுக்கு பேர் தான் வசித்துவம்னு பேருப்பா. இது சிவயோகினாம் சுலபம்.
இந்த சிவயோகிங்களுக்கு எல்லாம் இது ஒரு சாதாரண ஒரு காரியம், ஈஸியான ஒரு காரியம் இது அப்படின்னு சொன்னார். இது மட்டும் இல்ல, திக்பாலர்கள், இந்த நவகிரகங்கள் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது. ஆனானப்பட்ட இந்திராதி தேவர்களையே இவர்களால கண்ட்ரோல் பண்ண வைக்க முடியும். எஸ்வேவம் பிராமணோ வேதி தஸ்ய தேவாவசே ஸ்திதாஹ கிம் புனங் க்ஷமாபதி வியாக்ர யால ஸ்திரீ புருஷாதயா அப்படின்னாரு. சார், எஸ்து ஏவம் பிராமணஹா வேதி, இப்படிப்பட்ட பிரம்ம ஞானத்தை அடைந்த சர்வாத்ம பாவத்தை அடைந்தவர்கள் விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரின்னு ஆரம்பிச்சு இல்லையா, பூரம்பாம்ச நலநீலோம்பரமஹர்நாதோ ஹிமாம்ச புமான் இத்யாபாதிச்சராச்சராத்மகமிதம் யஸ்யைவ மூர்த்திஷ்டகம் நான்யத் கிஞ்சன வித்யதே விசதாம் யஸ்மாத் பரஸ்மாத் விபோ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே அப்படின்னு இந்த 9 ஸ்லோகத்தையும் நன்காக படித்த அந்த பிராமணனுக்கு சிரவணமான நிதித்தியாசனத்தின் மூலமாக இவனுக்கு அகம் பிரம்மாஸ்மி எனக்கூடிய நாலேஜும் வந்துருச்சுன்னா அவனுக்கு பிராமணன் பேரு. ஜென்மனா ஜாயத்தே சூத்ரஹா சம்ஸ்காராத் விஜ உச்சதே வேத படனாத்து விப்ரஸ்யாத்து பிரம்ம வேதனாத் பிராமணஹா அப்படின்னாரு. எல்லாரும் பிறக்கும் போது சூத்ரனாகத்தான் பிறக்கிறார்கள். சம்ஸ்காரங்கள்னாலதான் அவன் விஜனாக ஆகிறான். வேதத்தை படிக்கிறதுனால விப்ரனாக ஆகிறான். பிரம்மத்தை அறிவதால் தான் அவன் பிராமணனாக ஆகிறான் அப்படின்னு சொல்றது. இப்படிப்பட்ட பிரம்ம ஞானி தான் பிராமணன். எஸ்தி ஏவம் பிராமணா, இப்படிப்பட்ட அந்த பிராமணனானவனுக்கு தஸ்ய தேவாக வசே ஸ்திதா, எல்லா தேவர்களும் அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்காது. Even the gods are under the control of this Brahmana who has known this Vedi. Even the gods are under the control of this Brahmana who has known this. பிரம்ம வித்தியை அறிந்தவர்கள், சிரவண மன்னன நித்தியாசனத்தினால பிரம்மத்தை அறிந்தவர்களுடைய கண்ட்ரோல்ல எல்லா காடு இந்திராதி தேவர்கள், இந்திரன் என்ன வருணன் என்ன எல்லாரும், வெறும் திக்பாலர்கள் மாத்திரம் இந்த நிதிகளை வைத்துக் கொண்டிருக்க குபேராதிகள் மட்டுமோ, சங்க நிதி பத்ம நிதி எல்லாம் வச்சுக் கொண்டிருக்கக்கூடியவர்களோ இல்ல நவகிரக தேவதைகளோ இவர்கள் மட்டுமல்ல, அந்த இந்திரன் அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரஜாபதி பிரம்மா இல்லையா. ஏன்னா இந்திரனுக்கும் அனித்தியம் தானே வாழ்க்கை. அடுத்து யாராவது 100 யாகம் பண்ணாக்கா வேற ஒருத்தனுக்கு இந்திர பதவி வைக்கணும் இல்லையா. இதெல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிராமணர்களுக்கு இல்லையா, எல்லா தேவரும் வசேஸ்திதாக இவருடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாம். இவர் சொன்னா அதுபடி நடக்கிறது சாருங்க அப்படின்னு. கிம் புனகா இவ்வளவு கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்கான்னு சொன்ன இந்த மாதிரி இந்த சர்வாத்ம பாவம் வந்தவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ராஜா இவன் பேச்ச கேட்பான், இங்க இருக்கக்கூடிய டைகர், இங்க இருக்கக்கூடிய பொம்பளைங்க, இங்க இருக்கக்கூடிய ஆம்பளைங்க, இவெல்லாம் இவர் சொல்றதை கேட்பாங்க. நான் சொல்லணுமா கிம் புனகா சொல்லணுமா நானு, நீங்களே புரிஞ்சுங்க. ஸ்மாபதிஹி, ஸ்மாபதிஹின்னு அர்த்தம்னா பூமின்னு அர்த்தம் இல்லையா. ஸ்மாபதிஹின்னா ராஜா, இந்த பூமியை ஆளக்கூடிய ராஜா என்ன. வியாக்ர அப்படின்னா புலி, வியாக்ர. அப்புறம் வியாழ ஊர்வன இல்ல பாம்பு, ஸ்திரீ பெண்கள் என்ன, புருஷர்கள் என்ன, புருஷ ஆதேகா நபும்சகர்கள் என்ன, பட்சிகள் என்ன, பிராணிகள் என்ன, எல்லாத்தையும் சேர்த்துங்க. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ராஜாவோ புலியோ பாம்போ பொண்ணோ ஆணோ மனிதர்களோ எல்லாம் இவருடைய வசத்துல இருக்கிறதுனால இவர் அப்படி கண்ணை அசைச்சு இவர் நினைச்சார்னா அதெல்லாம் நடக்கிறது. திடீர்னு ஒரு புலிய பாய வைப்பார், ஒரு ராஜா வனத்துல வச்சானா ஓடி வந்து உங்களை முடிச்சு விட்டு உங்களை ராஜா வாக்கிட்டு அவரு கீழே உட்கார்ந்துருப்பார். எல்லாம் நடக்கும் இந்த யோகி சொன்னார்னா இல்லையா. பெரிய பாம்புன்னு நினைப்பீங்க, அந்த பாம்பு உங்களுக்கு படம் எடுத்து உங்களுக்கு பாதுகாப்பா மழையில இருந்து நிற்கும்னு இல்ல. அவ்வளவு பவர்ஸ் இருக்கு இவர்களுக்கு எல்லாம் இல்லையா. அப்புறம் ஸ்ரீ பெண்கள் எல்லாம் இவருடைய கண்ட்ரோல்ல இருக்காங்க, மனிதர்கள்லாம் இவருடைய கண்ட்ரோலுக்கு வர. இப்படிப்பட்ட சிவயோகிகள்லாம் இருக்கிறார்கள். நாட் ஒன்லி லோகபாலர்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறார்கள், இவர்கள் வசியம் பண்ணுகிறார்கள். இவர்கள்
எல்லா செலஸ்டியல் காட்ஸ் எல்லாமும் இவருடைய கண்ட்ரோல்ல இருக்கார் அப்படின்னு சொல்லி சர்வாத்மபாவ சாம்ராஜ்ய நிரந்தரித சேதசாம் பரிபக்வ சமாதீனாம் கிம் கிம் நாமன சித்தியதி. மொத்தத்துல இந்த சர்வாத்ம பாவம் வந்துட்டு ஆனால் எதுதான் சார் இவருக்கு சித்திக்காது? மகா சித்திய சொன்ன நம்ம ஆக்சுவலா புரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விதமான சித்திகளும் இவருக்கு இவருடைய கண்ட்ரோல கிம் கிம் நாம சித்தியச்சு. எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா எழுதுகிற ஆற்றல், மனப்பாடம் பண்ணுகிற ஆற்றல், ஓடுகிற ஆற்றல், டான்ஸ் ஆடுற ஆற்றல், பாடுகிற ஆற்றல், உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் கலைகள் இருக்கு. அந்த சித்திகள் எல்லாமும் இருக்குன்றது சொல்லணுமா நானு அப்படின்னு சொல்ல போறார். இதனுடைய மேல்பாகத்தை அடுத்த தீகம் பண்ணலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.